Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனை மிக இலேசான முறையில் விளங்கிக் கொள்வதற்காக நாம் நடத்தி வரும் தொடர் பாடங்களில் இன்று அல் குர்ஆனுடைய 114வது கடைசி அத்தியாயமான சூரத்துன் நாஸ் என்ற அத்தியாயத்தை விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். நீங்கள் அல் குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை அல்லது அல் குர்ஆனையே நீங்கள் எடுத்து விரித்து இந்த கடைசி அத்தியாயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இது மக்காவில் இறக்கப்பட்டது என்ற காரணத்தினால் சூரத்துன் நாஸ் மக்கியத்துன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஹிய சித்து ஆயாத், அது 6 வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து அதனை அடுத்து குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று முதல் வசனம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாஸ் என்பது இந்த அத்தியாயத்தின் பெயராகும். அந்நாஸ் என்றால் மனிதர்கள் என்பது பொருளாகும். இங்கு முதல் வசனத்திலே குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே நீர் கூறுவீராக, மனிதர்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இங்கு சில சொற்களை நீங்கள் காண முடியும். கொல் என்றால் நீ கூறுவீராக என்பது பொருளாகும். இது கால யகூலு கௌலன், கால என்றால் அவன் சொன்னான், யகூலு அவன் சொல்லுகிறான் அல்லது சொல்லுவான், கௌலன் சொல்லுதல் அல்லது கூறுதல் என்பது பொருளாகும். இதிலிருந்து தான் அங்கு கொல் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. கொல் என்ற வார்த்தை நேரடியாக நிகழ்கால எதிர்கால வினைச்சொல்லான தகூலு, நீ ஒரு ஆண் சொல்லுகிறாய் அல்லது சொல்லுவாய் என்பதிலிருந்து தான் கொல் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இங்கு முதல் வசனத்திலே பல சொற்களை அவதானித்து பார்க்க முடியும். குல் நீ கூறுவீராக, அதனை அடுத்து அஊது, அஊது என்றால் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாகும். இது ஆத யஊது, ஆத என்றால் பாதுகாவல் தேடினான், யஊது அவன் பாதுகாவல் தேடுகிறான். அதனை அடுத்து அந்த அவுதன் அல்லது ஐயாதன் என்ற வினையடிகளை நாங்கள் எடுக்க முடியும். அதிலிருந்து தான் இந்த அவுது என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அவுது என்றால் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாகும். எனவே அதனை அடுத்து பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகனிடம் என்று வந்திருக்கிறது. கொல் நீ சொல்லுவீராக, கூறுவீராக, என்னவென்று? அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று. யாரிடம்? பிரப்பின் நாஸ் மனிதர்களின் இரட்சகனிடம். இங்கு பா என்ற சொல் வந்திருக்கிறது, பி இடம், ரப் இரட்சகன், அந்நாஸ் மனிதர்கள், மனிதர்களின் இரட்சகனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கொல் நீ கூறுவீராக. ரப்பின் நாஸ் என்று சொல்லப்பட்டிருப்பது, மனிதர்களின் இரட்சகன் என்று சொல்லப்பட்டிருப்பது அல்லாஹ்வை பற்றியாகும். அதனை அடுத்து
மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன், இலாஹின்னாஸ் மனிதர்களின் நாயன் என்று அடுத்த 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வசனங்களில் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் என்று சொல்லப்படுவதெல்லாம் அந்த ரப் இரட்சகனை பற்றி வர்ணிக்கப்பட்ட வர்ணனைகளாகும். அவன் யார் என்பதாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே குல் நீ சொல்லுவீராக, கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரப்பின்னாஸ் மனிதர்களின் இரட்சகனிடம், அவன் மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன், இலாஹின்னாஸ் அவன் மனிதர்களின் நாயன் என்பதாகும். எனவே இவ்வாறான பண்புகளை உடைய அந்த இரட்சகனிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? மின் ஷர்ரில் வஸ்வாஸ். அதனை அடுத்து அல் ஹன்னாஸ் பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனின் தீங்கை விட்டும் என்று அமையப்பட்டிருக்கிறது. நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் விட்டும், ஷர்ரி தீங்கை விட்டும், அல் வஸ்வாஸ் வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவன், அல் ஹன்னாஸ் பின்னால் பதுங்கியிருந்து, அல் ஹன்னாஸ் என்றால் பின்னால் பதுங்கியிருப்பவன், அல் வஸ்வாஸ் என்றால் வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவன். அவன் யார்? ஷைத்தான். எனவே அல் ஹன்னாஸ் பின்னால் பதுங்கியிருந்து, அல் வஸ்வாஸ் வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனின் ஷர்ரி தீங்கு, மின் தீங்கை விட்டும் நான் அஊது பாதுகாவல் தேடுகிறேன். யாரை கொண்டு? யாரிடம்? பிரப்பின்னாஸ் மனிதர்களின் இரட்சகனிடம். அவன் இவ்வாறானவன், மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன், இலாஹின்னாஸ் மனிதர்களின் நாயன். எனவே இந்த விடயங்களை நீங்கள் அவதானித்துக் கொண்டு வரும் பொழுது மின் ஷர்ரில் வஸ்வாஸ் என்று கூறி அதனை அடுத்து அல் ஹன்னாஸ் என்பதையும் கூறி அதனை அடுத்து மிக தெளிவான முறையிலே அந்த ஷைத்தானுடைய பண்பை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருக்கிறான். அல்லதி யுவஸ் விசு ஃபி சுதூரின் நாஸ் அவன் எத்தகையவன் என்றால், அல்லதி அல்லதி என்பதற்கு பொருள் எத்தகையவன் என்றால், அந்த ஷைத்தான் அல்லதி அல்லதி என்பதற்கு நேரடி பொருள் எத்தகையவன் என்றால், அவன் எத்தகையவன் என்றால் யுவஸ் விசு இதயங்களில், அதாவது யுவஸ் விசு என்றால் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான். யுவஸ் விசு வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான். எங்கு? ஃபி சுதூரின் நாஸ் மனிதர்களின் இதயங்களில். இதயங்களில் ஃபி என்றால் லில், இல், சுதூர் இதயங்கள், அன்னாஸ் மனிதர்கள், மனிதர்களின் இதயங்களில் யுவஸ்விசு வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான். எனவே அவ்வாறான அல்லது அவ்வாறான அல் ஹன்னாஸ் பின்னால் பதுங்கியிருந்து அல் வஸ்வாஸ் வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடிய அந்த ஷைத்தானின் ஷர்ரி தீங்கு, மின் தீங்கை விட்டும் அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று குல் நீ சொல்லுவீராக. யாரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன்? பிரப்பின்னாஸ் மனிதர்களின் இரட்சகனிடம். அவன் யார்? மலிக்கின்னாஸ் மனிதர்களின் அரசன், இலாஹின்னாஸ் மனிதர்களின் நாயன். எனவே கடைசி வசனத்திலே
மினல் ஜின்னதி வன்னாஸ். மினல் ஜின்னதி ஜின்களில், வன்னாஸ் மற்றும் மனிதர்களில் இருக்கின்றனர். இங்கு மின் சேர்த்து வாசிக்கும் பொழுது மினல் என்று வருகிறது. இல் என்கிற அர்த்தம். மினல் ஜின்னதி என்றால் ஜின்களில், அல் ஜின்னா என்றால் ஜின்கள், ஜின்னியுன் என்றால் ஒரு ஜின், அதனுடைய பன்மை சொல் அல் ஜின்னா. ஜின்களில், வன்னாஸ் மற்றும், வாவுக்கு அர்த்தம் மற்றும், இன்னும், மற்றும், அன்னாஸ் மனிதர்களில். இவ்வாறான வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்கள் மினல் ஜின்னதி ஜின்களிலும் இருக்கிறார்கள், வன்னாஸ் மற்றும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் என்பது பொருளாகும். இதிலே நீங்கள் மிக அருமையான பல விடயங்களை காண முடியும். இது இந்த அத்தியாயம் அரபு மொழியில் அணி இலக்கணத்தின் இலக்கியத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான, கேட்பதற்கு மேலும் ஓதுவதற்கு இனிமையான ஒரு வசனம். இங்கு மிக அழகான மணியோசை கேட்பதை நீங்கள் அவதானித்து பார்க்க முடியும். அன்னாஸ், நாஸ், அன்னாஸ், பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று அந்த சீன் அதிகமாக வந்திருப்பது மிகவும் அருமையானது. இங்கு நூனுக்கு சத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் அருமையான ஒரு ஒன்னா என்ற ராகத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அரபு மொழியில் இலக்கண ரீதியாக நீங்கள் அணி இலக்கண ரீதியாக பார்த்தால், குல் அஊது பிரப்பின் நாஸ் மனிதர்களின் இரட்சகனிடம் என்று கூறப்பட்டதன் பிற்பாடு அன்னாஸ் என்பதை மீண்டும் 2 முறை மீட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படையாக பார்த்தால் உங்களுக்கு தேவை இல்லை என்பதை கொண்டு விளங்கும். அதாவது இந்த அன்னாஸ் என்று பிரப்பின் நாஸ் என்பதை கூறியதன் பிற்பாடு மலிக்கின் நாஸ், அன்னாஸ் என்பதை மலிக் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு கூற வேண்டிய அவசியமில்லை. வெளிப்படையாக சொல்லாமல் லமீர், அதாவது அந்த மலிக்கிஹிம் என்று சொல்ல முடியும் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ் என்று சொல்லாமல் அன்னாஸ் என்ற வார்த்தையை பார்த்து மீளக்கூடிய லமீரை கொண்டு வர முடியும். மலிக்கிஹிம், இலாஹிஹிம் என்று சொல்லியிருக்கலாமே என்று நீங்கள் சிந்தித்தால் அது அவ்வாறல்ல. அது அணி இலக்கணத்தின் உச்சகட்டத்திலே, இலக்கியத்தின் அழகிலே இருப்பதை நீங்கள் கவனித்து பார்க்க முடியும் என்பது மாத்திரமல்ல, அதனுடைய பயன்பாடு என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு விசேடமான கவனம் செலுத்தப்பட்டிருப்பதையும் மனித சமுதாயம் சிறப்பிக்கப்பட்டிருப்பதையும் இந்த மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் என்பதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எவ்வாறு விளங்கலாம் என்றால், பிரப்பின் நாஸ் மனிதர்களின் இரட்சகன் என்று சொல்லப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் மனிதர்களின் அரசன் என்றும், இலாஹின் நாஸ் மனிதர்களின் நாயன் என்றும் கூறப்பட்டிருக்கிறதே, மீண்டும் மனிதர்கள் 2 முறை, ஒரு முறை பிரப்பின் நாஸ் மனிதர்கள் என்று சொல்லப்பட்டதன் பிற்பாடு மனிதர்கள் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்படாமல், இது அந்த ரப், மலிக், இலாஹ். ரப் என்றால் இரட்சகன், மலிக் என்றால் அரசன், இலாஹ் என்றால் நாயன். இந்த 3 சொற்களும் அல்லாஹுவை குறிக்கிறது. இந்த அல்லாஹுடன், இந்த இரட்சகனுடன் மனிதன் சேர்க்கப்பட்டதானது. மனித சமுதாயம் கண்ணியப்படுத்தப்பட்டதைத்தான் இந்த வார்த்தைகள் தெளிவாக உணர்த்தி நிற்கின்றன என்ற அணி இலக்கணத்தின் உச்சகட்ட பயன்பாட்டையும் நாம் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த சூறாவில் உள்ள பல விடயங்களை
விரிவஞ்சி கூறப்படவில்லை. நீங்கள் இந்த சூறாவுடைய இந்த அத்தியாயத்துடைய வசனங்களை மிக எளிதான முறையிலே உலகத்தில் உள்ள அனைவருமே விளங்கி கொள்ளக்கூடிய அமைப்பிலே, அறமொழியை ஆழமாக தெரியாதவர்கள் விளங்கி கொள்ளக்கூடிய அமைப்பிலே மிக எளிதுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீங்கள் பயிற்சி செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். அல் குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை விளங்குவதற்கு அது உங்களுக்கு இலேசாக இருக்கும். அதுவரைக்கும் இன்னும் ஒரு சூறாவிலே நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் நாங்கள் விடைபெறுகிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.